ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும், ஆனால் அது டேஸ்ட்டாகவும் இருக்கணும். எப்படி பண்ணலாம்? கிச்சனுக்குள்ளே வாங்க, பண்ணிடலாம். சரி, அதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. அது கூட 1/4 கப் சீனி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், 1/2 கப் பால் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் ஊற்றிக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த சீனி கரைஞ்சால் மட்டும் போதும். சரி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு வரணும், அதாவது தோசை மாவு பதத்துக்கு வரணும். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் ஹீட் பண்ண வச்சுருக்கீங்க. இப்போ அதில் ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப விரிச்சிட வேண்டாம், இந்த சைஸ்க்கு விரிச்சா போதும். இது அப்படியே வேகட்டுங்க. எண்ணெயோ நெய்யோ எதுவும் நான் ஊற்றலை, நீங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஊற்றினா ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாங்க. நான் இப்போ இந்த அளவுகளில் கலக்குனது எனக்கு 4 பீஸ் போல் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. அதில் டெக்கரேஷனுக்காக நான் இப்போ சாக்லேட் சிரப் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலேயே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ ஈஸியாக டேஸ்டான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.